நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கௌதம், நீ நல்லா இருக்கல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். உன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் கௌதம். என்னால புரிஞ்சுக்க முடியுது. மத்தவங்களை விட அதிகமா நீதான் கவலைப்பட்டுட்டு இருக்க. உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பாவே புள்ளையோட உயிரை எடுக்கணும்னு நினைக்கும் போது எந்த புள்ளைக்குதான் வருத்தம் இருக்காது சொல்லு? ஏமா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? பாவம் வித்யா, இந்த விஷயத்துல அவ தப்பு எதுவும் இல்லை. அவளுக்கு நாம எப்பவுமே எதையுமே சரியா பண்ணல. என்னால ஏன் அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியல? ஏன் என்னால நார்மலா இருக்க முடியலமா? கௌதம், இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாத கௌதம். யார் சொன்னாங்க நீ நார்மலா இல்லைன்னு? யார் சொன்னாங்க? நீ நார்மலா தான் இருக்க. நீ ரொம்ப நல்ல மனசுள்ளவன் கௌதம். மத்தவங்க கவலைப்பட்டா நீயும் கவலைப்படுவ. இதுதான் உன்கிட்ட இருக்கிற பெரிய குணம் கௌதம். நீ என்னோட பையன். நீ என்னோட பார்வையில ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆனவன், ரொம்ப பெர்ஃபெக்ட். உன்னை நீயே குறைச்சி எடை போடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. புரிஞ்சுதா? புரியுதா? கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். பிறக்கின்ற போதே பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மெய்தானே. ஆசைகள் என்ன, ஆசைகள் என்ன, ஆணவம் என்ன, உறவுகள் என்பதும் பொய்தானே. உடம்பு என்பது
கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் துடுப்பு கூட வாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கியாச்சு டாட். அட்வொகேட் வெளியில இருக்காரு, மற்ற ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு டாட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க வெளியில வந்துடலாம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கண்ணா. உடனடியாக என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை கேஸை வாபஸ் வாங்கலன்னா என்ன நடக்கும் தெரியல. ஒண்ணுமே புரியல. இல்லை டாட், அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நீங்க கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு போனதும் நிதானமா இதை பத்தி யோசிச்சு பார்க்கலாம். ஓகேவா? சார், உங்களை கூப்பிடுறாங்க. வாங்க டாட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, எல்லாம் சரியாதான். ஓகே, உட்காருங்க. வெயில் கடிச்சதுக்கு அப்புறம் கூட உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா இப்போ உங்களுக்கு எவ்வளவு அவமானம் ஏற்பட்டிருக்கோ அதை விட இன்னும் ஜாஸ்தியா தான் ஆக போகுது. மக்கள் ஏடா கூடமா கேள்விகள் கேட்பாங்க, காரணம் கூட கேட்பாங்க. அப்ப நீங்க மக்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஒருவேளை மக்கள் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, என்ன பிரேமானந்த் சார், உங்களை டிஐஜி போஸ்டிங்ல இருந்து ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு பிரேமானந்த் இன்னைக்கு சஸ்பெண்ட் ஆக போறதில்லை. நான் என்னோட கம்ப்ளைண்ட்டை திருப்பி வாங்க வந்திருக்கேன். பேசிட்டு இருக்கீங்க? சுயநினைவோட தான் இருக்கீங்களா? இந்த கேள்வியை நீங்க அன்னைக்கு கேட்கலையே, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த போது. நீங்க சட்டத்தை விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்களா? நேத்து நீங்க இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கீங்க, இப்ப திரும்ப வாங்க போறேன்னு சொல்றீங்க. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுப்பா. இப்போ அது சரியாயிடுச்சா? ஆமா,
உங்களை யாராவது வற்புறுத்தியோ இல்ல மிரட்டியோ இந்த கம்ப்ளைண்ட் நீங்க திருப்பி வாங்க வரலையே. என்ன யாரும் மிரட்ட முடியாது. அப்ப கேஸை வாபஸ் வாங்குறதுக்கான காரணம்? சொன்னேன்ல தப்பு நடந்து போச்சுன்னு. அப்படின்னா என் பக்கம் தப்பு நடந்து போச்சுன்னு அர்த்தம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்னதும் நான் ஒத்துக்க வேணாம். இதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அது அவரோட இஷ்டம். கேஸ் கொடுத்தவரை விருப்பப்பட்டு வாபஸ் வாங்குறாரு. வர்மா சார் வாங்க வக்கீல் சார். ஒரு நிமிஷம் எஸ்எஸ்பி சார். அது பெரியவங்க சொல்ற பழமொழி ஒன்று ஞாபகம் வருது. ஏற்கனவே நீ அதை கேட்டிருப்ப. அது உனக்கு ரொம்ப சூட்டாக. ஒரு காளை மாட பசுமாடு முட்டை வந்தது. கண்ணா, நீ செஞ்ச காரியத்துக்கு ரொம்ப வருத்தப்படுவ. இந்த காளை மாட நீ முட்டினதுக்காக. ஐஜி சார் ரொம்ப சரியா தான் சொன்னார். அவரு சொன்ன மாதிரியே தான் எல்லாமே நடக்குது. இப்போ உங்க முகம் எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது டிஐஜி சார். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. தயவு செஞ்சு சட்டத்தோட விளையாடுறத நிறுத்திக்கங்க. சட்டம் தான் எல்லாத்துக்கும் மேல இருக்கு. அதுக்கு மேல எதுவும் இல்ல. சட்டம் அது இதுன்னு சொல்லி நீ என்ன மிரட்டி பாக்குறிய? இங்க இந்த பிரேமானந்துக்கு எழுதி வச்சதுதான் சட்டம். டாட், நம்ம டிபார்ட்மெண்ட்ல உன்ன மாதிரி ஒரு நேர்மையான ஆபீசர் இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். போலாமா? போலாம். டேட், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் டேட். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்காதே. கடவுள் உன்ன மாதிரி ஒருத்தனை எனக்கு மகனா கொடுத்திருக்கானே. வாங்க வீட்டுக்கு போலாம். எல்லாரும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க போலாம். ஆதியோட போன். சொல்லு ஆதி. அம்மா, அம்மா ஒரு குட் நியூஸ்மா. டேட் ஒரு வழியா விடுதலை ஆயிட்டாருமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? மா, தாத்தா இங்க ஸ்டேஷனுக்கு வந்தாருமா. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாரு. கேஸும் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. சரி, நல்ல விஷயம் தான். சரிம்மா, நாங்க வந்துட்டே இருக்கோம். பாய். மம்மி, என்னாச்சு? மாமா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாரு. உங்க டாடி இப்ப வீட்டுக்கு வந்துருவாரு. உனக்கு இது சந்தோஷமான விஷயம் இல்ல, தெரியும். நான் சந்தோஷமா தான் இருக்கேன் மம்மி. ஆனா டாட்காக இல்ல, என் குடும்பத்துல உள்ளவங்களோட சந்தோஷத்துக்காக, பிரீத்திக்காக, ஆதித்யாக்காக. எனக்கு தெரியும் டாட் ஜெயிலுக்கு போகும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. ஒருவேளை அவரு திரும்ப வர்றதுனால என் குடும்பத்துக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அப்ப என்னால எப்படி சோகமா இருக்க முடியும்? தெரியும் பிரியா, நீயும் கிட்டத்தட்ட என்ன மாதிரியே தான். உனக்கு முன்னாடி உன் குடும்பத்தை பத்தி யோசிக்கிற. நான் அப்படி எங்க இருந்தேன்? இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் மம்மி.
ஒருவேளை இந்த குடும்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், சந்தோஷமாவோ துக்கமாவோ எதுவா இருந்தாலும் நம்ம குடும்பம் இல்ல. சரி, டிஐஜி சார வரவேற்கிறதுக்கான ஏற்பாடு நாம பண்ணலாமா? அம்மா, ஐயா வந்துட்டு இருக்காரா? நிஜமாவா? அப்ப வித்யாமா வந்துருவாங்க. நம்ம எல்லார்கிட்ட சொல்லிட்டு வரேன். எனக்கு அப்பவே தெரியும் எல்லாம் சரி ஆயிடும்னு. பிரீத்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஐயா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரா? ரியலி? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரா? உண்மைதான் சொல்றேன். நான் ஏன் போய் சொல்ல போறேன்? அம்மா இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க. மாமா திரும்பி வராரா? ஆமா சித்தி. இது ரொம்ப நல்ல விஷயம். எங்க பறிச்சிட்டு இன்னைக்கு ஃபுல்லா நீ அவருக்கு பிடிச்சதை தான் பண்ணி கொடுக்கணும். எல்லா டிஷ்ஷும் அவருக்கு பிடிச்சதே பண்ணிடலாம். ஸ்வீட்டுக்கு பாதாம் பாயசம் பண்ணிடலாம். என்ன? பாதாம் பாயாசம் கண்டிப்பா பண்ணலாம், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சிட்டு, மத்த சமையல்லாம் நீ பாத்துக்கோ, நான் பாயாசம் பண்றேன். அப்பாவுக்கு பிடிச்ச சமையல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஓகே? என்னடா இது, இன்னைக்கு எல்லாரும் ஒட்டுமொத்தமா சமையல் கட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதும் சீனு. சீனு, நீ ஏன் இவ்வளவு அக்கறையா பாத்துக்கிற? நான் நல்லதா இருக்கேன் சீனு, எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை எனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்ப நான் உன்னை கூப்பிடுறேன், சரியா? என்ன பண்றது, டாக்டர்ல பேஷண்ட பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்புறம் நான் இருக்கும் போதே நீங்க கஷ்டப்படுறத நான் விரும்ப மாட்டேன். சீனு, உண்மையிலேயே எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீ முதல்ல நிம்மதியா உட்கார. இன்னும் நான் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி என் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன். நீங்க வீட்டுக்கு போக கூடாது. அப்படியா? அப்போ நான் எங்க போகணும் சீனு? ஏன் கூட. ஐடியா ஒன்றும் அவ்வளோ மோசமா இல்லை. ஆனா நான் எங்க வந்து இருக்கணும்? உன்னோட டென்ட்லயா? மறைஞ்சு மறைஞ்சு? அப்புறம் உன் பெரிய ஆஃபீஸருக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப கோவப்படுவாரு. நீயே யோசிச்சு பாரு. அதுக்கு எந்த அவசியம் இல்லை. நான் ஆர்மியை விட்டுட்டு வேற எங்கேயாவது ஜாப் பார்த்துக்கிறேன். நீங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனா நீங்க வீட்டுக்கு மட்டும் போகக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு இவ்வளோ நடந்திருக்கு, மறுபடியும் நீங்க அந்த நரகத்துக்கு போகணுமா? ஏன் சீனு, நீ இப்போ உடம்பு எப்படி இருக்கு வித்யா? நல்லா இருக்கு கௌதம். கௌதம், அது மாமாவை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஆமா, அவரு ஜெயில இருக்காரு. இனிமே அங்கதான் இருப்பாரு. நான் வெளியே இருக்கேன். வித்யா, நான் இப்போ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். கௌதம், சீனு, வித்யாவை நினைச்சா உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா?
நீ அவளை உன் கூட கூட்டிட்டு போ. இங்கிருந்து தூரமா அங்க அவளோட பொது வாழ்க்கைய அவ புதுசா ஆரம்பிக்கிட்டான்.